தாம்பரம் அருகே கானா பாடகர்கள் இருவர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற ரவுடிகளைப் போல் தன்னை பற்றி புகழ்ந்து பாடாத முன் விரோதத்தில் கொலை நடந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். முழு விவரங்கள் என? வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் அருகே 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது 2 நாட்களுக்கு முன்பு தனது நண்பன் வீட்டில் தங்கியிருந்த கானா பாடகர்கள் இருவரை 6 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் 7 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காட்டுப்பகுதியில் தங்கியிருந்ததாக 2 நபர்களையும், மற்றொரு இடத்தில் தங்கியிருந்ததாக வெளிவட்ட சாலையில் பகுதியில் தங்கியிருந்ததாக 2 நபர்களையும் கைது செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் விசாரணையில் குற்றவாளிகள் தெரிவித்த தகவல் என்னவென்றால், கானா பாடகர்களான இருவரும் ஒவ்வொரு இடங்களில் ஊராக சென்று பாடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். இந்த நிலையில் தன்னை பற்றி புகழ்ந்து பாடவில்லை என்பதும், தனக்கு பிடிக்காத நபர்களை அடிக்கடி இவர்கள் புகழ்ந்து பாடுவதாகவும் இருவருக்கும் இடையே, அதாவது கைது செய்யப்பட்ட நபருக்கும் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இதில் குமரவேல் என்கிற முடிச்சூர் பகுதியை சார்ந்த குமரவேல் என்பவருக்கும் உயிரிழந்த பரத் என்பவருக்கும் இடையே இது தொடர்பாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டதோடு பொது இடங்களில் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகை நீடித்து வந்த நிலையில்தான் கானா பாடலை முடித்துவிட்டு தனது நண்பனின் வீட்டில் தங்கியிருந்த பொழுது குமரவேல் தனது நண்பர்களுடனான வேலவன் மற்றும் அன்பு அவருடன் சேர்ந்து 2 சிறுவர்கள் உட்பட குமரவேல், மணி, ஐயப்பன், சந்தோஷ் ஆகிய 7 பேரும் சென்று இந்த படுகொலையினை அரங்கேற்றியுள்ளனர். இவர்களுக்கிடையே பள்ளி காலத்தில் இருந்தே இவர்களுக்கிடையே முன்விரோதம் இருந்ததாகவும், இதுபோன்று பாடல் பாடுவதிலும் மற்ற குற்றவாளிகளை புகழ்ந்து பாடுவதனாலும் இவர்களுடைய பகை வளர்ந்து வந்தது. தற்பொழுது கொலை சம்பவத்தில் முடிவடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.